ஒரு நாள் நம் கையில் பணம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், உணவு இருக்கலாம். ஆனால் குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை என்றால் நம்மால் என்ன செய்ய முடியும்? சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் இன்று சாதாரணமாக கடந்து செல்லும் ஒரு மழைத்துளி நாளை ஒரு உயிரை காப்பாற்றக்கூடியதாக இருக்கலாம். வானத்திலிருந்து இலவசமாக கிடைக்கும் அந்த தண்ணீரை கடலுக்குள் அனுப்பிவிட்டு பிறகு தண்ணீர் இல்லை என தேடிக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் தண்ணீர் இல்லையா? இல்லை, தண்ணீர் இருக்கிறது. ஆனால் அதை சேமிக்க தெரிந்திருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அதனால்தான் இன்று ஸ்ருதி ஸ்பீக்ஸில் நாம் பேச போகும் தலைப்பு மழைநீர் சேமிப்பு, நம் எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு. இது வெறும் மழையை பற்றிய பேச்சல்ல. நாம் இன்று எடுக்கும் ஒரு சிறிய முடிவு நாளைய தலைமுறையின் வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறது என்பதை பற்றிய ஒரு சிந்தனை. வாருங்கள், ஒரு மழை துளியின் பயணத்தையும் அது நம் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்பதையும் சேர்ந்து புரிந்து கொள்வோம். நீரின்றி அமையாது உலகு என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். இந்த ஒரு வரியிலேயே நீரின் முக்கியத்துவம் முழுவதுமாக அடங்கியுள்ளது. மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் என இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் நீர் இன்றியமையாதது. நாம் சுவாசிக்கும் காற்றை போலவே நம் வாழ்க்கைக்கு நீரும் அவசியம். அதனால்தான் நம் முன்னோர்கள் மழையையும் நீரையும் மிகுந்த முக்கியத்துவத்துடன் பார்த்தார்கள். மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்திலும் மக்களின் நலனை பற்றி அறிந்து கொள்ளும் போது மழை நன்றாக பொழிகிறதா, மக்கள் நலமாக வாழ்கிறார்களா என்பது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டதாக அறிகிறோம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை ஒன்றுதான். மழை என்பது வெறும் வானிலை நிகழ்வு அல்ல, மக்களின் வாழ்வாதாரம். ஆனால் இன்று நம்முடைய நிலை என்ன? பல இடங்களில் மக்கள் தண்ணீருக்காக தவிக்கின்றனர். குடிநீருக்காக நீண்ட தூரம் செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஒரு குடம் தண்ணீருக்காகவே மனிதர்களுக்குள் பிரச்சனைகள் உருவாகும் நிலையும் காணப்படுகிறது. இயற்கை அனைவருக்கும் பொதுவாக வழங்கிய ஆறுகள், ஏரிகள், குளங்கள் ஆகியவை நம்முடைய வாழ்க்கையை வளமாக்க வேண்டியவை. ஆனால் அவற்றை முறையாக பாதுகாக்க தவறியதால் நீர்வளம் இன்று பல பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது. இதற்கெல்லாம் மழை பொய்த்து விட்டது, ஆறு வற்றி விட்டது, ஏரி வறண்டு விட்டது என்று மட்டுமே காரணம் கூறிவிட முடியுமா? முடியாது. ஏனென்றால் இயற்கையின் நீர் சுழற்சியை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் கிடைக்கும் மழை நீரை முறையாக சேமிக்க தவறிய தன் விளைவுகளையும் நாம் இன்று சந்தித்து வருகிறோம். அப்படி என்றால் நீர் சுழற்சி என்றால் என்ன? பூமியில் உள்ள நீர் சூரியனின் வெப்பத்தால் ஆவியாகிறது. அந்த நீராவி வானத்தை அடைகிறது. அங்கு அது மேகங்களாக திரள்கிறது. பின்னர் குளிர்ச்சி அடைந்த மழையாக மீண்டும் பூமிக்கு திரும்புகிறது. இதுதான் இயற்கையின் சுழற்சி. ஆனால் இங்கே நாம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வேண்டும். மழையாக பொழியும் நீரை நாம் என்ன செய்கிறோம்? அதை சேமிக்கிறோமா? அல்லது மழை பெய்ததும் அந்த நீர் ஓடைகளிலும் கால்வாய்களிலும் சென்று கடலில் கலந்துவிட அனுமதிக்கிறோமா? மழை பெய்வது மட்டும் போதாது. மழை நீரை சேமிப்பதுதான் நம் உண்மையான பொறுப்பு. இன்று மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மக்கள் தொகை அதிகரிக்கும் போது நீரின் தேவையும் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் நிலத்தடி நீர் நாம் அதிகமாக பயன்படுத்தி வருகிறோம். நிலத்தடி நீர் எடுத்துக்கொண்டே இருந்து அதை மீண்டும் பூமிக்குள் சேர்க்காமல் இருந்தால் என்ன ஆகும்? நிலத்தடி நீர் மட்டம் குறையும். சில பகுதிகளில் கடல் நீர் நிலத்திற்குள் ஊடுருவி நல்ல நீரின் தரத்தையும் பாதிக்கக்கூடும். இதனால் எதிர்காலத்தில் குடிநீருக்கே பெரிய சவால் உருவாகலாம். அப்போது நாம் கேட்க வேண்டிய கேள்வி, குடிப்பதற்கே தண்ணீர் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த கேள்விக்கான பதிலை எதிர்காலத்தில் தேடாமல் இன்றே நாம் செயல்பட வேண்டும். அப்படியானால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன? மழை நீர் சேமிப்பு. மழை பெய்யும் ஒவ்வொரு துளியையும்
நாம் மதிக்க வேண்டும். வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை ஏற்படுத்தலாம். ஏரிகள், குளங்கள், ஊருணிகள் போன்ற நீர்நிலைகளை பாதுகாக்கலாம். குப்பைகளை நீர்நிலைகளில் கொட்டாமல் பாதுகாக்கலாம். தேவையில்லாமல் தண்ணீரை வீணாக்காமல் பயன்படுத்தலாம். முக்கியமாக இதை அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும் என்று நினைக்காமல் நீரை பாதுகாப்பது என் பொறுப்பு என்று ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். திருவள்ளுவர் கூறுகிறார், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைதூறு போல கெடும். ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பே அதற்கான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே இந்த குறள் நமக்கு உணர்த்துகிறது. அதே போலதான் நீரும். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்ட பிறகு தீர்வு தேடுவதை விட தண்ணீர் பற்றாக்குறை வராமல் தடுப்பதே சிறந்த வழி. அதற்கான முதல் படி மழைநீர் சேமிப்பு. நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நீர் இருந்தால்தான் உயிர், நீர் இருந்தால்தான் விவசாயம், நீர் இருந்தால்தான் உணவு, நீர் இருந்தால்தான் வாழ்க்கை. அப்படியானால் நீரை பாதுகாப்பது யாருடைய பொறுப்பு? அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமா? இல்லை, அது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு. ஒரு வீட்டில் மழைநீர் சேமிக்கப்படலாம். ஒரு பள்ளியின் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படலாம். ஒரு கிராமத்தில் ஏரி சுத்தப்படுத்தப்படலாம். ஒரு மனிதர் கூட தண்ணீரை வீணாக்காமல் இருக்கலாம். இவை அனைத்தும் சிறிய முயற்சிகளாக தோன்றலாம். ஆனால் சிறிய சிறிய முயற்சிகள் ஒன்று சேர்ந்தால்தான் பெரிய மாற்றம் உருவாகும். இன்று வானத்திலிருந்து விழும் ஒரு மழை துளியை சாதாரணமாக பார்க்கலாம். ஆனால் அந்த ஒரு துளி ஒரு விதையை வளர்க்கலாம், ஒரு செடியை உயிர்ப்பிக்கலாம், ஒரு விவசாயியின் பயிரை காப்பாற்றலாம், ஒரு குடும்பத்தின் தாகத்தை தீர்க்கலாம், ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தை பாதுகாக்கலாம். ஆனால் மழை துளி சிறியது என்பதற்காக அதன் மதிப்பை சிறியதாக நினைக்க கூடாது. வறண்ட பூமியை பார்த்து பயப்படும் எதிர்காலம் நமக்கு வேண்டுமா, அல்லது பசுமை நிறைந்த வயல்களை பார்த்து மகிழும் எதிர்காலமா? நிச்சயமாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது இரண்டாவது எதிர்காலம்தான். அந்த எதிர்காலத்தை உருவாக்கும் பொறுப்பு நம்மிடமே இருக்கிறது. இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு துளி மழைநீரும் நாளைய தலைமுறைக்கு நாம் கொடுக்கும் ஒரு பரிசு. எனவே மழைநீரை சேமிப்போம், நீர்வளத்தை பாதுகாப்போம், நீர்நிலைகளை பாதுகாப்போம், இயற்கையை நேசிப்போம். இன்று நாம் தண்ணீரை மதித்தால் நாளை தண்ணீர் நம்மை வாழ வைக்கும். இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மழை வருவது இயற்கையின் கொடை. அந்த மழையை சேமிப்பது மனிதனின் கடமை. நாம் இன்று செய்யும் சிறிய மாற்றம் நாளைய தலைமுறையின் பெரிய பாதுகாப்பாக மாறட்டும். தண்ணீரை வீணாக்காமல் பயன்படுத்துவோம், மழைத்துளிகளை சேமிப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம், பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவோம். வறண்ட பூமியை அல்ல, நீரும் பசுமையும் நிறைந்த ஒரு அழகான பூமியை நாம் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வோம். இது போன்ற பயனுள்ள கருத்துக்களையும் சிந்திக்க வைக்கும் உரைகளையும் தொடர்ந்து கேட்க ஸ்ருதி ஸ்பீக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நான் உங்கள் ஸ்ருதி. இது ஸ்ருதி ஸ்பீக்ஸ். நன்றி, வணக்கம்.